Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி. 2 kg பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அரிசி எல்லாமே ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் 2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுருவோம். இப்போ ஒரு கடாய் எடுத்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் ஒரு 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வரவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 kg தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். 1/2 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ தக்காளி எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக வரும் 2 kgக்கு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலையே செஞ்சது. இது மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஒரு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ தயிரும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ 1 ஸ்பூன் மட்டும் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிறங்க. எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறனால 1 ஸ்பூனே போதும். இப்போ மல்லித்தழை புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நான் ஆச்சி பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. அது வந்து 50 கிராம் பாக்கெட் வந்து நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு இன்னொரு பாக்கெட்டில் ஆஃப் மட்டும் போடுறேன். அது வந்து 2 kg பிரியாணிக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. காரம் எல்லாமே அது மட்டுமே போதும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா வெந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சிக்கன் நம்மளுக்கு கொஞ்சம் வெந்து வரணும், அதுக்காக மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ ஓரளவு ஆயிலெலாம் பிரிஞ்சு கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா நம்மளுக்கு தம்மில் வந்து சிக்கன் வந்து பெரிய பீஸாக இருக்கிறனால வேகாது. அதனால கொஞ்சம் அரை இது வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா சிக்கன் சாப்பிட நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி வந்து நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் அரிசி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதிலே 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ அரை லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்றேன், ஜூஸ் புழிஞ்சு விட்றேன். இப்போ நல்லா கொதி வரட்டும், நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பிரியாணி பாஸ்மதி ரைஸ் தான். நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரைஸ் நல்லா வருது. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது.
நான் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு இப்போ எடுத்த அரிசி எல்லாமே அதில் போட்டேன். 2 கேஜி அரிசி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு, மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த அரிசி எல்லாம் உடஞ்சி போயிடும். சிக்கனும் நம்மளுக்கு பீஸ் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். நம்மளுக்கு அரைது வெந்த உடனே தம் போட்டுடணும். அப்போ தான் தம்மில் நம்மளுக்கு பாதி வேகும், நம்மளுக்கு அரிசி உதிரி உதிரியாக வரும், நல்லா கிடைக்கும் பிரியாணி. இப்போ மிக்ஸ் பண்ணி தம் போட்டுருவோம். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி எல்லாமே மிஞ்சிருச்சு. அரிசியும் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே தம் போட்டுருவோம். அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே நம்ம மல்லித்தலையை அப்படியே தூவி விட்டுருவோம். தூவி விட்டுட்டு கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது மேலே வாழை இலையை அப்படியே வச்சுருவோம். பிரியாணி ஃபுல்லுமே மறைகிற மாதிரி நம்ம வாழை இலையை வச்சுருவோம். இப்படி வச்சோன்னா நம்மளுக்கு அந்த வாழை இலை ஃப்ளேவரோடு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஃபுல்லாக வச்சுருவோம் வாழை இலையை வச்சு. இப்போ மேலே மூடி போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ அடியில் உள்ள கங்கு எல்லாமே எடுத்து மேலே போட்டுருவோம். போட்டு அப்படியே ஒரு 1/2 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே அந்த வாழை இலை ஃப்ளேவர் செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழை இலை வச்சு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிளறி விட்டால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா கரெக்டாக வெந்து வந்துருந்துச்சு. தம் நல்லா இருந்துச்சு. பீஸ் எதுவுமே உடையலை. பீஸ் நல்லா வெந்தும் இருந்துச்சு. நல்லா அரிசி எதுவுமே ஒட்டாமல் நல்லா பொழு பொழுன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.